ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்லுங்க. சரியா? வாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கிறேன். சமீப காலமாக எனக்கு வயிற்று வலி அதிகமாக இருந்துச்சு. 3 வருஷமாக நானும் எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போனேன். அது அந்த நேரத்தில் மட்டும் எனக்கு சுகமாகும். நான் அதை பற்றி நினைக்கவும் இல்லை. வயிற்று வலி 3 வருஷமாக இருந்திருக்கு. மாதம் மாதம் வரும் எனக்கு. அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை, அதை பற்றி தியானிக்கவும் இல்லை. எனக்கு கடைசியில் ஒரு 2020 ஆரம்பித்தது 23 வர இருந்திருக்கு. அது அந்த வேலைக்கு போவேன், வேலைக்கு எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் கோயிலுக்கு ஒழுங்காக போக மாட்டேன். இந்த உலகப்பிரகாரம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கனால எனக்கு அது வலிங்கிறது அந்த நேரம் வலி எடுக்கும்போது ஆஸ்பத்திரிக்கு மட்டும் போயிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். கடைசியாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு அதிகமாகிட்டு. அப்போ இந்த உள்ள டாக்டர்கிட்டலாம் காமிச்சது இது இப்படி தான் இருக்கும், அது ஒன்றும் செய்யாதுன்னாங்க. அப்போ நான் கிங்ஸ் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம். எங்களுக்கு டெஸ்ட் எடுக்கும்போது இது ஒன்றும் செய்யாது, மாத்திரையில் சரியாயிரும், அடுத்துட்டு வாங்க இந்த சின்ன சின்ன டெஸ்ட்லாம் எடுக்கணும், எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போனேன். திரும்பி டெஸ்ட் எடுக்கும்போது பயாப்சி எடுக்கணுன்னொடனே எனக்கு கொஞ்சம் கலக்கம் ஆயிடுச்சு. அப்போ என் தம்பி வந்து எனக்கு அவன் நல்லா சர்ச்சில் ஊழியம் செய்வான், நல்ல காரியங்கள்லாம் செய்வான். அப்போ என் தம்பிகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஏன் அப்படி எனக்கு பயாப்சி எடுக்கணுன்ட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்குள்ள ரொம்ப கலக்கமாயிட்டு. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அப்போ என் தம்பிக்கு போனோடனே தம்பி மூலிமா பாஸ்டர்ட்டு சொன்னேன். அப்போ பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்ல தான் செஞ்சேன், உனக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னாப்புல. நான் செக் பண்ணவே இல்லை. ஆனால் ஏன் சொன்னோடனே என்ன சரி முழுமையாக இருக்கட்டும், ஏன் அது என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க, நான் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், பயாப்சி எடுக்க போகிறேன்னு சொன்னேன். அப்புறம் ஐயா கடைசியாக வந்து ஜோம் பண்ணி மொத்தம் 3 ஜோம் நடக்கணும்னாங்க. ஜோம் பண்ணாங்க. அப்போ ஜோம் பண்ணி முடித்த உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா, அங்கே டெஸ்ட் எடுக்க நைட்டு போனோம். அங்கேருந்து டெஸ்ட் எடுக்கணும் நைட்டு போகும்போதே அங்கேருந்து ஆஸ்பத்திரியிலேருந்து மிஷின் ரிப்பேர் ஆகிட்டு நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு தான் வரணுன்னாங்க. அப்போது எனக்கே அதே பெரிய சந்தோஷம் ஆகிட்டு. அப்போது நான் முழுசாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணேன். ஆண்டவரே இனிமேல் நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், நீங்கள் சுகமாகிட்டுன்னு சொன்னனால முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தசம பாகம்லாம் நான் கொடுக்காம தான் இருந்தேன், பொறுப்பு இல்லாமல் இருந்தேன். அன்னையிலேருந்து ஆலயத்துக்கு போகிறேன். 3 மாதம் ஆச்சு. ஆலயத்துக்கு ஒழுங்காக போவேன், எல்லா தசம பாகம் கரெக்டாக கொடுப்பேன். இப்போ ஆண்டவர் எனக்கு பூர்ணமாக சுகம் கொடுத்துருக்காரு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.